அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்தார். தஞ்சை ஒரத்தநாடு எம்எல்ஏவாக இருந்த வைத்திலிங்கம் தலைமைச் செயலகத்திற்கு சென்று சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை அளித்தார். பின்னர் அண்ணா அறிவாலயம் சென்ற வைத்திலிங்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து கொண்டார். திமுகவில் இணைந்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் மக்களுக்கு சேவை செய்யும் கட்சிக்கு தாம் வந்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவை பாஜக முழுமையாக கட்டுப்படுத்துகிறதா என்ற கேள்விக்கு மனசாட்சியை தொட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்ததுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் அது தாய் கழகம். திராவிட கழகம் சமூக நீதி ஆரம்பித்தது, அரசியலுக்காக வேண்டி மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கு. நிறைய பேர் வருவாங்க. 26ஆம் தேதி இணைப்பு விழா இருக்கிறது. முதலமைச்சர் தஞ்சை அதிமுகவா சுதந்திரமா செயல்படலை, சர்வாதிகாரமாக செயல்படுகிறது. நீங்க கேட்குறீங்களா? நீ உங்க மனசாட்சியை சுட்டி நீங்களே சொல்லுங்க. ஓ பன்னீர்செல்வத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு அவருக்கு ஆலோசனை கூறும் அளவுக்கு தாம் பெரிய ஆள் இல்லை என்றும் அவர் நல்ல முடிவை எடுப்பார் என்றும் வைத்திலிங்கம் குறிப்பிட்டார். வைத்திலிங்கத்தின் மூத்த மகன் சண்முக பிரபுவும் திமுகவில் இணைந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.